ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது நல்ல சளிச்ச கோதுமை மாவாக இருக்கணுங்க. இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கைகளால் நல்ல ஒரு ஸ்மூத்தாக பிசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பால் பவுடர், நெய், கோதுமை மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகணும். இப்போது நம்ம கைகளால் இப்படி பிடிச்சு விட்டோம்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிபடணும். இப்போது இந்த மாவை நல்ல ஒரு ஃபைனாக பசைஞ்சு எடுக்கிறதுக்காக நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் ரொம்ப ஃபோர்ஸாலாம் பிசையக்கூடாதுங்க. அப்புறம் இந்த ஜாமுன் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம எவ்வளோத்துக்கு சாஃப்டாக கலந்து விடுறோமோ அவ்வளோத்துக்கும் நம்ம ஜாமுன்ஸ் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் இப்போ இந்த ஜாமுன் பேட்டர்லேருந்து கொஞ்சமாக ஒரு பார்ட்டை பிரிச்சுட்டு இந்த பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த குட்டியாக இருக்கிற பேட்டரில் நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போது இது போல் நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே 5 கவுண்டிங் தான். இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஃபுட் கலர் சேர்த்த இந்த ஜாமுன் பேட்டரோட இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக கலந்து வச்சுக்கணும். இப்போது இந்த 2 பேட்டரையுமே குட்டி குட்டி பால்ஸாக நம்ம திரட்ட போகிறோம். இப்போது இந்த ஒயிட் பேட்டரை பெரிய பால்ஸாக திரட்டிக்கலாம். இந்த எல்லோ பேட்டரை ஒயிட் பால்ஸை விட சின்ன பால்ஸாக அழகாக திரட்டிக்கலாம். அதை விட இது சின்னதாக இருக்கணும். பாருங்கள், ஒயிட் பால் பெருசு, எல்லோ பால் சின்னது. இது போலவே இந்த 2 பேட்டரையும் அழகாக ஈவனாக பாலாக மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் 6 கவுண்டிங் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 6 கவுண்டிங் இருக்குது. இப்போது இந்த ஒயிட் பால் எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை விரலால் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லோ பால் எடுத்து சென்டராக வச்சுட்டு சுற்றி இந்த ஒயிட் பாலால் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக இப்போது கைகளால் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது நம்மளுடைய ஜாமுன் பால்ஸ் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது போலவே எல்லா பால்ஸையுமே மாற்றிக்கலாம். இப்போது ஒரு சாஸ் பேனில் மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். இதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. இந்த சுகர் சிரப் லைட்டாக கொதித்து வந்தாலே போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பால்ஸ் எல்லாத்தையும் 2 ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பரட்டி கொடுத்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இதே போல் எல்லா பால்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய சுகர் சிரப் லைட்டாக ஒரு வெதுவெதுப்பான சூட்லேயே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே 1 பை 1 சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பால்ஸில் எந்த கிராக்குமே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த சுகர் சிரப்போட நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த பால்ஸ் அப்சர்வ் பண்ணும். ஃபைனலாக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு 1 hour கழிச்சிட்டு இந்த ஸ்வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1 hour கழிச்சிட்டு இந்த ஸ்வீட்டை எடுத்துடுறேன். இந்த ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக எம்மியாக ஜூஸியாக ரெடியாகி வந்திருக்கு. ஒரு நைஃபை வச்சுட்டு கட் பண்ணிடுறேன். பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்கோட எவ்வளோ அட்ராக்ஷனாக இந்த ஸ்வீட் இருக்குது. ஃபைனலாக இந்த சுகர் சிரப்பையும் இதோட சேர்த்துடலாம். ரொம்ப எம்மியான டேஸ்டான கலாஜாமுன், அதுவும் வீட் ஃப்ளோரில் செஞ்ச கலாஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.